சற்று முன் இணையத்தில் ஒரு சோகமான செய்தி வெளியாகி உள்ளது நண்பர்களே. இவங்களோட லைஃப்ல நடந்த மாதிரி யாருக்குமே நடந்துவிடக்கூடாது என்றே சொல்லாங்க. அண்டு 40 வயதில் தற்கொலை முடிவு எடுத்ததாகவும், நடிகை பானுப்பிரியா தற்போது அவங்க உடல்நிலை மிகவும் பின்னடைவாகிவிட்டதாகவும் இணையத்தில் செய்தி வெளியாகி உள்ளதுங்க. அண்டு தமிழ் சினிமாவிற்கு இது ஒரு பேரிழப்பு என்று சொல்லப்படுகிறது. இவங்க வாழ்க்கையில் என்னதான் நடந்தது, அதாவது 18-19 காலகட்டங்களில் கொடி கட்டி பறந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. நடிகை பானுப்பிரியா அதாவது கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பாங்க. இவங்களை அன்றைய காலகட்டங்களில் பிளாக் குயின் என்று போற்றினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த், அதாவது இவங்களை எப்படியாவது நம்ம படத்தில் நடிக்க வச்சிடணும், இவங்க மேலே அவ்வளோ கிரஸுங்க அன்றைய காலகட்ட நடிகர்கள் அனைவருக்குமே. ஓகேவா? ஏன்னா இவங்க நடனத்தை முறைப்படி பயின்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. குச்சிப்புடி, பரதநாட்டியம், வெஸ்டர்ன் எல்லா டான்ஸையுமே முறைப்படி பயின்றவருங்க. இவங்க ஆடும்போதே அவ்வளோ நளினம், அவ்வளோ அழகா, அவ்வளோ கிரேஸா, எலகண்டா இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்டு கருப்பா இருந்து சினிமாவில் சக்சஸ் பண்ணாங்க. அன்றைய காலகட்டங்களில் பெரிய பெரிய நடிகை ஆளுமை செலுத்தும் போது அவங்கெல்லாம் ஓவர்டேக் பண்ணி அண்டு இவங்க முதலிடத்தில் இருந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. தமிழில் மட்டும் கிடையாது, ஆல் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 நடிகையாக பானுப்பிரியா அவர்கள் இருந்திருக்காங்க. ஓகேவா? இவங்க ஆந்திராவில் பிறந்தவங்க. சின்ன வயசுலேயே சென்னைக்கு வந்துட்டாங்க என்று சொல்லாங்க. அதன் பிறகு வந்தாரை வாழ வைக்கும் சென்னை. நம்ம தமிழ் சினிமா இவங்களை ஏகபோகமாக கொண்டாடியது. தமிழ் மக்கள் ஏகபோகமாக கொண்டாடினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அண்டு இளைஞர்கள் மனதை பிடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன் நடிகை பானுப்பிரியா. இவங்களுக்கு ஒரு சோலோவாக ஒரு சாங் இருக்குங்க. மாலையில் யாரோ மனதோடு பேச, மார்கழி பாலை மெதுவாக வீச. அந்த பாட்டு மூலம் இவங்க பட்டி தொட்டியெல்லாம் மிகப்பெரிய லெவலில் ஹிட் ஆனாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அந்த படமும் பெரிய அளவில் ஹிட்டு. சத்ரியன். ஓகே நண்பர்களே, இவங்க வாழ்க்கையில் என்னதான் நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது வழி நேர்ந்த வாழ்க்கை தான். 18-19 காலகட்டங்களில் கொடி கட்டி பிறந்தாங்க. கோடிகளில் சம்பாதித்து கொண்டு இருந்தார்கள். இவங்களோட சொந்த ஊர் ஆந்திராங்க. இவங்களோட உண்மையான பேர் மங்கா பானு. அண்டு சினிமாவுக்காண்டி பானுப்பிரியான்னு மாற்றி கொண்டார்கள். ஓகே, இவங்க வாழ்க்கை அந்த 18லேருந்து 19 இயர் வரை 10 வருடம் சிறப்பாக இருந்ததுங்க. அதன் பிறகு திருமணம் பண்ணாங்க 1998. அந்த திருமணம் அமெரிக்கா சேர்ந்தவரை திருமணம் பண்ணாங்கன்னு வைங்களா. அந்த திருமணத்தில் மிகப்பெரிய கருத்து வேறுபாடு, மனக்கசப்பு. ஏன்னா இவங்க புகழின் உச்சத்தில் இருந்தாங்க அன்றைய காலகட்டங்களில். திருமணம் இவங்களுக்கு சரியாக செட் ஆகலைன்னு வைங்களேன். இவங்களுக்கு ஒரே ஒரு மகள் இருக்காங்க, அபிநயா. ஓகே, அதன் பிறகு அந்த திருமணம் அவ்வளோவா நீடிக்கலை. 2005 கணவரை பிரிஞ்சிட்டாங்க. பரஸ்பரமாக விவாகரத்து வாங்கிட்டாங்கன்னு வைங்களேன். இதுதான் இவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது என்றே சொல்லலாம். குடும்பத்துக்காண்டி கணவனை விட்டுட்டு வந்துட்டாங்க. அதை இவங்களே பல முறை இன்டர்வியூவில் பேசியிருக்காங்கன்னு வைங்களேன். நான் அவசரப்பட்டேன் என்னோட வாழ்க்கையிலன்னு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க கணவர் 2018 மாரடைப்பால் காலமானாருங்க. கணவரோட இறப்பை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அந்த சின்ன வயசுல அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. தன்னோட குடும்பம் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு கணவரை உதறிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தனக்கு ஒரு மகள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பாதுகாவல்னா தந்தை தேவைப்படுமே. இப்படி கணவன் இறந்த பிறகுதான் இவங்களுக்கு வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு புரிய வந்தது. இதற்கு இன்னொரு காரணம், இவங்க குடும்பங்களும் இவங்களை ஏமாத்திட்டாங்க என்றே சொல்லாங்க. அன்றைய காலகட்டங்களில் கோடிகளில் பிறண்டாங்க. இன்னைக்கு வாடகை வீட்டில் இருக்கிற சூழல் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இவங்க தம்பி, பிரதர்ஸ் அனைவருக்குமே இவங்க சேர்த்து வச்ச காசுல தான் மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனம் நடத்தி அவங்கள நடிக்க வச்சாங்க. அனைத்து படமே மிகப்பெரிய லாஸுங்க. ஒரு தயாரிப்பாளராக இருந்தாங்க குடும்பத்துக்காண்டி. நம்ம தம்பிகளை எப்படியாவது பெரிய ஆளாக்குன்னு தம்பியை சரியாக கோஆப்ரேட் பண்ணாமல் அதில் மிகப்பெரிய லாஸு. அதில் ரொம்ப மனம் உடைஞ்சிட்டாங்க. அதாவது என்ன சொல்கிறதுங்க, ஏழ்மையின் விளிம்பில் வந்து விட்டார்கள் என்றே சொல்லாங்க. கோடிகளில் புரண்டவங்க. குடும்பங்களும் பார்த்தீங்கன்னா இவங்களோட சொத்தை பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா அம்மா, அப்பா, தம்பி எல்லாத்தையுமே முழுமையாக நம்பி தான் கணவனை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாங்க. ஆனால் இவங்களே ஒரு காலகட்டத்தில் ஏமாற்றும் போது
இவங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சுங்க. அன்றைய காலகட்டங்களில் இவங்களுக்கு சினிமா வாய்ப்பும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒட்டுமொத்த டிப்ரெஷனில் என்ன ஆகி போச்சுன்னா இவங்களுக்கு மைண்ட் ரீதியாக கொலாப்ஸ் ஆயிடுச்சுங்க. ரொம்ப டிப்ரெஷன் ஆகி மைண்டு வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. இவங்க பழசெல்லாம் மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, பழசெல்லாம் மறக்க ஆரம்பிக்கும் போது தலை வந்துட்டு மிகப்பெரிய பெயின் ஏற்பட்டிருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சரியாக செக் பண்ணாமல் ஆரம்பத்தில் வந்துட்டு, ஏன்னா ரொம்ப டிப்ரெஷன்லாம் உங்களுக்கு ஒரு முடிவே எடுக்க முடியலைங்க, டேப்லெட் அதிகமாக எடுத்திருக்காங்க, தவறான சிகிச்சையெல்லாம் வந்துட்டு ஈடுபட்டிருக்காங்க. இது வந்துட்டு ரொம்ப பின்னடைவு ஏற்பட்டு, அதாவது சைடு எஃபெக்ட் ஏற்பட்டு இவங்களுக்கு மூளையில் ஒரு கட்டி மாதிரி ஏற்பட்டதாகவும் இணையத்தில் வந்துட்டு செய்தி வெளியாகின. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இவங்க நடிகையாக அதை மறந்துட்டாங்க, இவங்களோட குழந்தையை மறந்துட்டாங்க. சேம் டைம் பார்த்திங்கன்னா இவங்க உயிருக்கு உயிராக நேசிக்கிறது இந்த நடனம் தான், நடனத்தையும் வந்துட்டு மறந்துட்டாங்க. ஓகேவா, அதன் பிறகு இந்த நிலைமை அறிந்து நடிகர் சங்கம்லாம் கூப்பிட்டு இவங்களுக்கு வந்துட்டு சினிமாவில் வாய்ப்பு கொடுத்தாங்க. சினிமாலையுமே வந்துட்டு ஒரு டேக்கில் வந்துட்டு எவ்வளோ பெரிய டைலாக்காக இருந்தாலும் அடிச்சிருவாங்க பானுபிரியா, ஏன்னா நல்ல படிப்பு. அது இந்த நோய் வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு சின்ன டைலாக் கூட நினைவில் இல்லாமல் போயிடுச்சுங்க. டான்ஸும் நினைவில் இல்லாமல் போக, அதாவது மறக்க, இந்த சூழலில் பார்த்திங்கன்னா ரொம்ப மன உளைச்சலில் வந்துட்டு அவங்களையே அவங்க தனிமைப்படுத்தியதாகவும், ஏன்னா அதாவது கோடியில் இருந்தவங்க திடீர்னு தெருக்கோடிக்கு வரும்போது, குறிப்பாக அவங்க குடும்பமே முதுகில் குத்தும்போது ஒரு பெண்மணிக்கு எப்படி இருக்கும், ஏன்னா அவங்க கணவரை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாங்க அன்றைய காலகட்டங்களில். கணவரும் இப்போ இல்லை, 2018 அவர் காலமாயிட்டார். சினிமாவும் இல்லை, பணமும் இல்லை, ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. அந்த பெண் குழந்தையை நம்ம எப்படா பெரிய இடத்துக்கு கொண்டு போகிறது, இவங்களுக்கு வந்துட்டு அந்த வலி நிறைந்த வடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வடுவை வந்துட்டு ஏற்றுக்கொள்ளவே முடியலைங்க. இது நாளடைவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஷன் ஆகி பெயின் ஏற்படுதுன்னு சொல்லி அதிக டேப்லெட் எடுத்திருக்கிறதாகவும், இது நாளடைவில் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் கேன்சரை வந்துட்டு தாக்கியிருக்குங்க. ஓவரால் எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. சாப்பிட்றத மறந்துடுவாங்களாமா. இருளில் மூழ்கி, அதாவது 70 கிலோ இருந்தவங்க தற்போது 35 கிலோவில் மெலிஞ்சு ஒல்லியா பானுப்பிரியாவே அடையாளம் தெரியாமல் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில், அதாவது சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்றும் இணையத்தில் செய்தி வெளியாகி உள்ளதுங்க. அதுக்கு கூட பணம் இல்லையாமா, நடிகர் சங்கம் தான் உதவி வருவதாக இணையத்தில் வந்துட்டு ஒரு அதிர்ச்சியான சோகமான செய்தி வந்துட்டு வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இவங்களுக்குன்னு ஒன்றுமே சேர்த்துக்கலாங்க. இவங்க ஒரு மிகப்பெரிய பாடம் என்றே சொல்லலாம். எல்லாருக்கும் நம்ம குடும்பம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு அசால்ட்டாக இருந்தாங்க நிர்வாகத்தில். கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த வலி தாங்க முடியாமல் அவங்களுக்கு இந்த மூளையில் வந்துட்டு செம்ம பெயின் வருமாமா, அது அவங்களால தாங்கவே முடியாதாம்மா. இதில் பார்த்தீங்கன்னா சிலபல விபரீத முடிவு எடுத்ததாகவும், அதாவது அதிக டேப்லெட் வந்துட்டு எடுத்திருக்கிறதாகவும், அது ரொம்ப பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகி அன்கான்சியஸுக்கு போய் மாரடைப்பு மாதிரி ஏற்பட்டு, அவங்க கணவருக்கு எப்படி மாரடைப்பு ஏற்பட்டதோ அந்த மாதிரி மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவர்கள் கண்காணிப்பில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்றும் வலைதளங்களில் வந்துட்டு ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளதுங்க. இந்த செய்தி அறிந்து ஒட்டுமொத்த திரையுலகமே சோகத்தில் மூழ்கி உள்ளதாகவும், முன்னணி நடிகர்கள் அந்த மருத்துவ செலவுக்கு உதவி பண்ணி வருவதாகவும் இணையத்தில் வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. நல்ல பெண்மணி, அதாவது தன்னோட முயற்சியில் வந்துட்டு கொடிகட்டி பிறந்தாங்க. அவங்க நம்பினது குடும்பம், அந்த குடும்பம் வந்துட்டு கைவிட்டது. சேம் டைம் பார்த்தீங்கன்னா கணவர் வந்துட்டு நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அப்பா அறியாத வயசில் பார்த்தீங்கன்னா கணவரை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாங்க. அவரும் 2018 வந்துட்டு காலமானார். இந்த வடு அனைத்துமே அவங்க உடல்நிலையை வந்துட்டு ஒட்டுமொத்தமாக பாதித்தது என்று அவங்க சுற்று வட்டாரங்கள், நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, சினிமா துறையை சார்ந்தவர்கள், அவங்க தரப்புல இருந்து சில செய்திகள் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.